இளங்கோ பம்மல்ல இருக்கிறதுக்கும் எனக்கும் வந்து ரிலேஷன்ஷிப் இருந்தது ஒரு 15 இயர்ஸா. அவர் வந்து என்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு எனக்கு ஒரு ஹோப் கொடுத்துருந்தாரு. அவர் ஆல்ரெடி மேரீடு, டிவோர்ஸ் பண்ணிட்டு நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாரு. இதுக்கடையில வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமா என்கிட்ட இருந்து என்னோட 125 செவரன் ஜுவல்லரிஸை பிஸ்னஸ் பண்றதுக்காகவும் செலவுக்காகவும் வாங்கியிருந்தாரு. அதுக்கப்புறமா லேட்டர் ஆன் வந்து நான் அதை பத்தி கேட்கும்போது நான் மீட்டு தந்துடுறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு ஒரு 1.5 இயரா. அதுக்கப்புறம் திருப்பியும் நான் ப்ரெஷர் பண்ணி கேட்கும்போது அதெல்லாம் நான் வித்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் இப்போ வந்து ரீசெண்டா நான் வந்து பிரெக்னென்ட் ஆயிட்டேன். மேரேஜ் பண்றத பத்தியும் எனக்கு கொடுக்க வேண்டிய ஜுவல்லரி இதை பத்தியும் கேட்கும்போது நான் தந்துடுறேன் 1 வீக்லன்னு சொன்னாரு. ஆனா அது அந்த அடுத்த வீக்ல இருந்து அவருக்கும் எனக்கும் எந்த ஒரு கம்யூனிகேஷனும் பண்ண முடியல. அவர் மொபைல் சுவிட்ச் ஆஃப் இருந்தது. அவங்க வீட்டுல எனக்கு அவரை 4.5 மாசமா காட்டாம மறைச்சு வச்சிருக்காங்க. நானும் 4.5 மாசமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் அலைஞ்சு தெரிஞ்சு எல்லாம் அவங்க வீட்டுக்கும் அலைஞ்சு தெரிஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அவரை என்னால பார்க்க முடியல, கம்யூனிகேட் பண்ண முடியல. அப்புறமா ஸ்டேஷனுக்கு இந்த மாதிரி நொலம்பூர் ஆல் உமன் ஸ்டேஷனுக்கு நான் கமிஷனர் ஐயாவை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்து இங்க வந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் எஃப்ஐஆர் போடணும்னு சொல்லி இது பண்ணப்போ இங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் மேம் சுப்பு என்கிட்ட 10,000 எஃப்ஐஆர் போடுறதுக்கே வாங்கினாங்க. அதுவும் அந்த 10,000 நான் கடன் வாங்கி தான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் 1 வீக்கா நான் எவ்ரிடே மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் ஸ்டேஷன்ல வந்து வெயிட் பண்றேன். அவங்க வீட்டுல இருந்து வந்துட்டு 5 நிமிஷத்துல யாராவது ஒருத்தவங்க அட்வொகேட் வந்துட்டு 5 நிமிஷத்துல கிளம்பிடுறாங்க. இளங்கோ இன்னைக்கு வந்தாரு. வந்து 1/2 hour கூட இங்க இல்ல என்கொயரியில. கொஞ்ச நேரத்துல அவரு கிளம்பிட்டாரு. இன்ஸ்பெக்டர் மேம் கிட்ட கேட்டா அவங்க வந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அவர் போகிற வரைக்கும் நாங்க எங்களை கேக்குறாங்க. அது இல்லாம என்னதான் அக்யூஸ் மாதிரி வந்து மாறி மாறி கேள்வி கேட்கறாங்க. ரொம்ப வேற மாதிரி பேசுறாங்க என் அம்மா கிட்டையும் என்கிட்டையும். இளங்கோவையும் அவங்களையும் ரொம்ப நார்மலா கம்ஃபர்டபுளா அவங்களுக்கு ஃபேவரா ட்ரீட் பண்றாங்க. திருப்பி இப்போ இளங்கோவுக்கு வரவங்க மேம் எனக்கு எஃப்ஐஆர் பண்ணுங்க மேம்னு கேட்டா அதெல்லாம் என்னால பண்ண முடியாது, அவன் எங்க போயிருக்கான்லாம் தேடுறதுலாம் எங்க வேலை இல்ல, அதுவும் நீ பண்ணதுக்கு நாங்க அலைஞ்சிட்டு இருக்க முடியாதுன்னு என்னதான் திட்டுறாங்க. எனக்கு இப்போ இளங்கோவை நீங்க வர வச்சு எனக்கான நீதியை வாங்கி தரணும். நான் 8 months பிரெக்னெண்டா இருக்கேன். ஸோ அது விஷயமா இளங்கோ வந்து அதுக்கான பொறுப்பை எடுத்துக்கணுங்கிறதுக்காகவும் நான் இப்போ என்னால வேலை செய்ய முடியல, எனக்கு எந்த ஏர்னிங் சோர்ஸும் இல்லை, அதுக்காக என்னோட சேவிங்ஸ் மூலமா வாங்கின ஜுவல்லரிய ரிட்டர்ன் பண்றதுக்காகவும் நான் கோரிக்கை வச்சிருந்தேன். அதாவது வந்து அவங்க வீட்டுல அவங்க ஒய்ஃப் வந்து வேற ஒருத்தவரோட அஃபேர்ல இருக்காங்க. அவருக்கும் இவருக்கும் வந்து எதுவுமே செட் ஆகல, ஃபேமிலிக்கும் இவங்களுக்குமே எதுவுமே செட் ஆகல. ஸோ அவருக்கு வந்து மணி தேவைப்படுது எக்ஸ்பென்சஸ்க்கு எல்லாத்துக்குமே சொல்லி பிஸ்னஸ் ஏதாவது ட்ரை பண்றோன்னு சொல்லி தான் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கினாரு. அவரு என்ன திருமணம் ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணிட்டு திருமணம் பண்ணிக்கிறேன்னு தான் மார்ச் மாசம் வரைக்கும் என்கிட்ட சொன்னாரு. அதோட நான் அவரை பார்க்கல, இன்னைக்குதான் பார்த்தேன் 4.5 மாசம் கழிச்சு. இப்ப வந்து அவருக்கும் எனக்கும் அதாவது இந்த குழந்தைக்கு அவர் காரணம் இல்லையும் அந்த நகைங்கள் எல்லாம் வந்து அவரு வித்து எனக்கு தான் செலவு பண்ணதாகவும் சொல்றாரு. இப்போ என்னோட கோரிக்கை இந்த பேபிக்கான காரணமும் இந்த நகைங்களுக்கு என்னுடைய சேவிங் இத்தனை வருஷமா நான் ஒர்க் பண்ணேன். என்னோட 17 வயசுல இருந்து நான் பார்ட் டைம் ஒர்க் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்ச எல்லாமே என் வீட்டோடதும் சரி எல்லாத்தையுமே என்னோட கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்தது எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன். ஸோ என்னோட சேவிங்கை எனக்கு திருப்பி மீட்டு தரணும். ஆமாங்க சார். ஆமாங்க சார். சார் அவங்க வந்து அவரை இமீடியட்டா ரிமாண்ட் பண்ணணும்னு தான் சொன்னாரு. நான் அட்டாச் பண்ணியிருக்கிற எல்லா எவிடன்ஸ் பார்த்துட்டு எல்லாமே இது பண்ணிட்டு பட் 1 வீக்கா நான் தினமும் வந்து போயிட்டு இருக்கேன். அவங்க வீட்டுல இருந்து வந்துட்டு அசால்ட்டா யாராவது ஒரு அட்வொகேட் வந்துட்டு ஏதாவது சொல்லிட்டு ஈஸியா போறாங்க. அவங்க வந்து ஸ்டேஷன்ல என்கொயரி நடக்கும் போதே அதை விட்டு அவங்க சுலபமா போறாங்க, எந்த ஒரு பதிலும் சொல்லாம. நான் போய் வந்து ஒரு 8 நாள் இருக்கும் சார். அதுதான் சார் இந்த மாதிரி இளங்கோவை பார்த்து 4.5 மாசம் ஆகுது. அவரை நான் பார்க்கணும். இந்த குழந்தைக்கான காரணமும் நகைங்களுக்கான இதுவும் பதிலும் வேணும்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன் சார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.